பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? 2026 8வது மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதத்துக்காக கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 4வது வரியிலிருந்து நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். என் மகனே, என் மகளே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் ரட்சிப்பின் தேவன். அவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வசனமா இருக்கு. ஐ வில் சேவ் யூ, யூ வில் பி a blessing to others. ஆழமான ஒரு வசனம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக ரட்சிக்கணும்? ரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறாராம். ரட்சிப்பு அப்படின்னா என்ன அடையாளம் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற அனுபவம் மாத்திரமல்ல, முதல்ல விடுதலை வேணும். வியாதியிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. இந்த விடுதலையை கொடுப்பதற்கு ஒருவரால தான் முடியும். அவருடைய பெயர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு போனாரு? ஏன் ரத்தம் சிந்தினார்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஏன் உங்களுக்காக எனக்காக சிந்தணும்? ஏன் அடிக்கப்படணும்? ஏன் ஒடுக்கப்படணும்? எதுக்காக அவமானப்படணும்? அப்படின்னா ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான். குறிப்பா நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இதோ நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, ஆனா பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா? இங்க வசனம் தெளிவா சொல்லுது, நமக்கு ஏன் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கணும், நம்மளை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா நிறைய பேர் நமக்கு நாமே ஆசீர்வாதமா இருந்து கொள்ளுகிறோம். ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை, ஜெபத்துல கூட ஒரு சுயநலமான ஒரு ஜெபம். செபிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதே மாதிரி தொடர்ச்சியா ஜெபிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு சுயநலமான ஒரு எண்ணம், சுயநலமான ஒரு பார்வை, சுயநலமான ஒரு நோக்கம், இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை கொண்டு ஆசீர்வாதத்தை தர முடியாது, ரட்சிப்பை காண்பிக்க முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவ நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவருடைய எல்லா செயல்பாடுகளிலுமே நீங்க உற்று நோக்கி கவனிச்சு பாத்தீங்கன்னா பிறருடைய ஆசீர்வாதத்துக்கே, ரட்சிப்புக்காகவே வாழ்ந்திருப்பாரு. எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பிறருக்கு முன்னாடி சாட்சியா இருக்கும். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்களேன், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்கு சாட்சியா இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க, நம்ம வாழ்க்கை சாட்சியா இருக்கா? ரெண்டாவது ஒரு காரியம், நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல பிறருக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்ய முடியுதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவ போல வாழ ஒப்பு கொடுங்க. இந்த மாசம் வாக்குத்தத்த வசனத்தின்படியே உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க ரட்சிப்பின் நோக்கத்தை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உண்மை போல நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இதோ பிறருக்கு முன்னாடி சாட்சியாகவும் பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஜனங்களாய் நாங்க வாழ ரட்சிப்பின் தேவனை வெளிப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாசம் முழுவதும் இந்த வாக்கு தத்தம் எங்களுக்கு பலமான துருகமா இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.